ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ ஸ்டாக்கில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்ட அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸ்க்கு உருவாக்கப்பட்டவை, நாட் பையன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன், ஒன்லி அனாலிசிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி அப்போலோ ஹாஸ்பிட்டல் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம நேற்று டிசிஎஸ் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் பற்றி போட்டிருந்தோம். அந்த வீடியோ லிங்க்கு கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சேனலில் வீடியோ செக்ஷனில் இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? வாங்க டேரெக்டாக வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி அப்போலோ ஹாஸ்பிட்டல் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய டூல் இஎம்ஐ பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டிங் நம்ம என்றைக்கு ட்ரேட் பண்ணணுமோ அன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? நீங்கள் தேதினா 13ஆம். ஓகேவா? ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளவு? 7480. அப்போனா இது பக்கத்தில் இருக்க ஒரு நியரஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். இது பக்கத்துக்கு நியரஸ்ட் நம்பர் 7450. ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 7450. ஓகேவா? இப்போ கான்செப்ட் சொல்லிடுறேன். இப்போ நம்ம 2 இஎம்ஐ எடுக்க போகிறோம். ஒன்று 60 இஎம்ஐ, இன்னொன்று 5 இஎம்ஐ. எப்போ இந்த 60 இஎம்ஐ 5 இஎம்ஐ கிராஸ் பண்ணி மேலே போகுதோ அவங்க தான் ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 60 இஎம்ஐ 5 இஎம்ஐ கிராஸ் பண்ணி கீழே போயிட்டாங்கன்னா அவங்க ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு கம்மி. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 60 இஎம்ஐ 5 இஎம்ஐ கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா அப்போ தான் நம்ம என்ட்ரி பண்ணணும். நம்ம டார்கெட் அந்த 5 இஎம்ஐ எப்போ கிராஸ் பண்ணி கீழே வருதோ அப்போ க்ளோஸ் பண்ணிக்கணும். இது ஃபஸ்ட்டு மெத்தடு. எப்படி? 60 இஎம்ஐ 5 இஎம்ஐ கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா என்ட்ரி போட்டுருணும். எப்போ 5 இஎம்ஐ ரிவர்சல் ஆகுதோ, ஒரு வளைஞ்சிக்கு ரிவர்சல் ஆகுதோ அப்போ க்ளோஸ் பண்ணிக்கணும். இது ஃபஸ்ட்டு மெத்தடு. செகண்ட் அந்த ரிவர்ஸ் ஆகி கீழே போயிட்டு மறுபடியும் இந்த 60 இஎம்ஐ டச் பண்ணிட்டு மேலே போனாலோ அல்லது கீழே போயிட்டு மறுபடியும் இந்த 60 இஎம்ஐ கிராஸ் பண்ணி மேலே போனால் அப்போது ஒரு என்ட்ரி. நம்ம டார்கெட் எப்பயும் போல் அந்த 5 இஎம்ஐ கிராஸ் ஆகும்போது வளையும் போது க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இதை நீங்கள் சார்ட்டில் பார்க்க உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம எடுத்துக்கூட ஸ்ட்ரைக் அளவு 7450. இதோட கால் அண்ட் புட் ப்ரைஸை நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கால் ப்ரைஸை செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா இது போன்ற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி இஎம்ஐ பேஸ் பண்ணி. ஓகேவா? இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல் எடுத்தாச்சு. 25 நவம்பர் கான்டாக்ட். ஓகேவா? நம்ம எடுத்துக்கக்கூடிய ஸ்ட்ரைக் எவ்வளவு? 7450. ஃபஸ்ட்டு கால் ப்ரைஸை செக் பண்ணி பார்ப்போம். 7450 கால் ப்ரைஸ். சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 இஎம்ஐ எடுக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 போட்டுக்கோங்க. இப்போ சோர்ஸ் இருக்குல்ல, அந்த சோர்ஸ்க்கு பதில் லோ ப்ரைஸை மாற்றிக்கணும். ஏன் லோ ப்ரைஸ் வைக்கிறோம்னா நம்ம எப்போயுமே சப்போர்ட்டில் பை பண்ண போகிறோம். சப்போர்ட் எங்கே இருக்கும்? லோ ப்ரைஸில் இருக்கும். அதெல்லாம் நம்ம லோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே கொடுத்துக்கலாம். செகண்ட் 60. இல்லை அதேமாதிரி லோ ப்ரைஸை மாற்றிக்கணும். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 1 மினிட் கேண்டில் வச்சுக்கணும். நம்ம பண்ணக்கூடிய ட்ரேட் எல்லாமே 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம பண்ண போகிற ஸ்கேல்பிங் ட்ரேடிங், அதனால் 1 மினிட் பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி தேதி 13ஆம். ஓகேவா? பார்த்தீங்க மார்க்கெட் பாருங்கள். கரெக்டாக இந்த 60 இஎம்ஐ 5 இஎம்ஐ கிராஸ் பண்ணி கீழே போயிட்டேன். எப்படி? 60 இஎம்ஐ 5 இஎம்ஐ கிராஸ் பண்ணி கீழே போயிட்டேன். அப்போ கீழே போனால் இவனை கன்சிடர் பண்ணக்கூடாது. இவன் ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு கம்மி. அப்போனா யார் ப்ராஃபிட் மேக் பண்ணுவான்னா இதுக்கு ஆப்போசிட் இருக்கிற டேரக்ஷன் புட் ப்ரைஸ் 7450 புட் ப்ரைஸ் ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா?
நான் வச்சுக்கோங்க 60 EMA 5 EMA கிராஸ் பண்ணி மேலே போனால் தான் அவன் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த கால் ப்ரைஸ் வந்து 60 EMA 5 EMA கிராஸ் பண்ணி கீழே போயிட்டேன், அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ வந்து புட் ப்ரைஸை செக் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் இஎம்ஐ எடுக்கிறோமோ ஒரு ட்ரெண்டை ஈஸியாக கேப்சர் பண்ணணும்னா அதுக்கு இஎம்ஐ பேஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கேண்டிலே இந்த 60 EMA 5 EMA கிராஸ் பண்ணி மேலே போயிட்டேன். அப்போனா இதுக்கு ஃபஸ்ட் இது அப்போனா உடனே நம்ம என்ட்ரி போட்டுருணும். இந்த கேண்டில் என்ட்ரி போட்டுரும். ஓகேவா, போட்டாச்சு. இப்போ கரெக்டாக மேலே போயிட்டேன்னா மேலே போயிட்டு இந்த இடத்த ஒரு ரிவர்ஸ் ஆகிட்டேன். எப்படி இந்த இடத்த ஒரு ரிவர்சல் ஆகிட்டேன். அப்போனா ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கணும். ட்ரேடை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேவா, நம்ம 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 என்ட்ரி பாயிண்ட் வந்து 85, நம்ம டார்கெட்டை வந்து 93, அழகாக ஒரு 8 பாயிண்ட் எடுத்தாச்சு. இது ஃபஸ்ட்டு மெத்தட் முடிஞ்சு. ஓகேவா, அடுத்து வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே போய்ட்டு கீழே வாங்குறேன். வெயிட் பண்ணுங்கள். இந்த 60 EMA 5 EMA கிராஸ் பண்ணி கீழே போயிட்டேன். அப்போ நான் வெயிட் பண்ணணும். எப்போ வந்து மேலே கிராஸ் ஆகணும்னு பார்க்கணும். நல்ல வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 60 மறுபடியும் 5 EMA கிராஸ் மேலே போயிட்டேன். அப்போ இப்போ இதில் ஒரு என்ட்ரி போட்டுருணும். டார்கெட் வந்து பாருங்கள் கரெக்டாக இந்த ரிவர்ஸ் பாருங்கள், ரிவர்ஸ் ஆகுதா, இங்கே ரிவர்ஸ் ஆகாமல் உடனே க்ளோஸ் பண்ணிடணும் ட்ரேடை. அழகாக ஒரு 2 பாயிண்ட் அழகாக ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு. ஓகேவா, இப்போ இன்னும் வெயிட் பண்ணும். ஓகேவா, இப்போ அகைன் பாருங்கள், அகைன் மறுபடியும் கீழே கிராஸ் ஆகிட்டேன். அப்போ மறுபடியும் வெயிட் பண்ணும். இப்போ அழகாக கிராஸ் பண்ணி கீழே போயிட்டேன், மறுபடியும் மேலே போயிட்டேன். அப்போ மேலே வந்து மறுபடியும் என்ட்ரி போட்டுருணும். போட்டாச்சு. ஓகேவா, பாருங்கள் மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் பாருங்கள். அழகாக இந்த 60 EMA 5 EMA கிராஸ் பண்ணி மேலே போகணும். நல்ல மூவ்மெண்ட்டை பாருங்கள், நல்ல மூவ்மெண்ட்டம் போகும்போது இந்த இடத்த வளையுதா, இப்போ நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த பார்த்தீங்கன்னா கரெக்டாக வளையுதா, இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணி ட்ரேட் க்ளோஸ் பண்ணிடணும். அழகாக நம்ம என்ட்ரி எவ்வளோ 73, நம்ம டார்கெட் எவ்வளோ 85, கரெக்டாக ஒரு 12 ஈஸியாக பிடிச்சாச்சு. பாருங்கள் அகைன் மார்க்கெட் மேலே போகுது. அகைன் 60 EMA 5 EMA கிராஸ் கீழே போயிட்டேன். மறுபடியும் 60 EMA 5 EMA கிராஸ் மேலே போயிட்டேன். இப்போ இதில் ஒரு என்ட்ரி போட்டுருந்தோம். நம்ம டார்கெட் வந்து இந்த வளைய இடத்த க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல மூமெண்ட்டை பாருங்க, இந்த இடத்த அழகாக கிடச்சிச்சு. இங்கே என்ட்ரி போட்டிருந்தோம்னா அழகாக 87லேருந்து 106 பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிச்சு. அழகாக கிடச்சிச்சு. ஓகேவா, இந்த மாதிரி எப்போல்லாம் இந்த 60 EMA 5 EMA கிராஸ் மேலே போகிறானோ அப்போ என்ட்ரி போட்டுடணும். எப்போ ரிவர்சல் ஆகி கீழே வளையிறானோ அப்போ க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுதான் கான்செப்ட்டு. மார்க்கெட் இன்றைக்கி ஒரு 3 டைம்ஸ் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. நம்ம மோஸ்ட்லி ஒரு வாய்ப்பு மட்டும் பயன்படுத்தினா போதும். பார்த்தீங்க கரெக்டாக பார்த்தீங்களா, எப்போல்லாம் இந்த கிராஸை பார்த்துங்க, எப்போல்லாம் கிராஸை மேலே போகிறானோ அப்போல்லாம் நல்ல மொமெண்டம் கொடுத்துட்றேன். பாருங்க நல்ல மொமெண்டம். இப்படி தான் ஸ்டாக்கில் ஈஸியாக ஆப்ஷன் பையிங் பண்ணலாம். நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கான்செப்ட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம 2 EMA எடுக்க போகிறோம். ஒன்று 60 EMA, இன்னொன்று 5 EMA. யார் ஃபஸ்ட்டு கால் ப்ரைஸோ புட் ப்ரைஸோ யார் ஃபஸ்ட்டு 60 EMA கிராஸ் பண்ணி 5 EMA மேலே போகிறானோ அப்போ என்ட்ரி போட்டுடணும். எப்போ ரிவர்சல் ஆகணும்னோ அப்போ வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கணும். இது ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து இந்த 60 EMA 5 EMA கிராஸ் மேலே போன பிறகு மறுபடியும் ரிவர்ஸில் கீழே வந்த பிறகு ஒன்று 60 EMA டச் பண்ணிட்டு மேலே போகலாம். அப்போ இல்லை 60 EMA உடச்சி கீழே போயிட்டு மறுபடியும் 5 EMA கிராஸ் 60 EMA 5 EMA கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா என்ட்ரி போட்டுடணும். நம்ம டார்கெட் வந்து எப்போ 5 EMA ரிவர்ஸில் கீழே வருதோ அப்போ க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுதான் கான்செப்ட். இதுபடி நம்ம ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா, தேங்க்யூ.